யார் இந்த முனீஸ்வரன் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒன்று, முனீஸ்வரன் அப்படிங்கிறது ஒரு இந்து தெய்வம், பல கிராமங்களோட காவல் தெய்வம் அப்படின்னு. ஆனா பல புராணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை அந்தகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் மொத்த தேவலோகத்தையும் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு பிரம்மா கிட்ட மிகப்பெரிய தவிர்த்து சிவனாலையும் விஷ்ணுவாலையும் எனக்கு அழிவே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தை பிரம்மா கிட்ட வரமா வாங்கினதோட மனிதர்களையும் தேவர்களையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்தில் எல்லாருமே பார்வதி தேவி கிட்ட முறையிட்டு எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க பார்வதி தேவி பூமியில காத்தாயி அப்படிங்கிற ஒரு அம்மன் அவதாரம் எடுத்துட்டு மக்களை காப்பாற்றவும் அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காகவும் சிவனோட அம்சத்துல முனீஸ்வரன் அப்படிங்கிற 7 முனியை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அரக்கனை அழிச்சிட்டு அந்த 7 முனியும் ஒன்னா சேர்ந்து முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு காவல் தெய்வமா பூமியிலேயே இருந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பல பேர் சொல்ற ஒன்று, முனீஸ்வரன் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களில் ஒருத்தராக இருந்து கிராமத்தை காவல் காத்த காவல்காரனாக இருந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒன்றை பற்றி பல முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முனி அப்படிங்கிறது சிவனோட இன்னொரு வடிவம் அப்படின்னும் முனிவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்த முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.